ஹாபகுக் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 20. Habakkuk chapter 2 verse 1 to 20. Verse 1. நான் என் காவலிலே தரித்த அரணிலே நிலை கொண்டு இருந்து அவர் எனக்கு என் சொல்ல வரவென்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றான். I will stand up and my watch and set me upon the tower, and I will watch unto see what ye will say unto me, and what I shall answer when I am the reproved. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதையே கடந்து தேடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலேயே தீர்க்கமாக வரை. And the Lord answered me and said, and write the vision and make it plain upon the tables, that and he may run that and readeth it. வசனம் 3. குறித்த காலத்திற்கு தரிசனமும் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அந்த நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதும் இல்லை. For this vision is an head and for an appointed times, but at this end it shall speak and not lay to God its undeary. Why? For it's and because its will and surely come, its will and not there. வசனம் 4. இதோ அகங்காரியா இருக்கிறேனே, அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல. நான் விசுவாசித்ததினாலே நீதிமான் பிழைப்பான். Behold, is an soul and which is and lifted up is not an upright in him, but and just and shall and live by is and faith. வசனம் 5. அவன் மதுபானத்தினாலே கிரமம் செய்து அகங்காரியாகிய வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்திற்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும், also not because he and transgressed by wine he is an prudent man, and yet shall keep it at home who neglects is an desire, as all heaven is and death, and the cannot be and satisfied, but the getter and him all the nation and heaven upon even all people. வசனம் 6. இவர்கள் எல்லோரும் அவர் பேரிலேயே ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசைச்சொல்லையும் கவனித்து தன்னுடைய இதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்று அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன் மேலே மண் சுமையை அல்ல சுமத்தி கொள்கிறான் என்றும் சொல்கிறவர்கள் shall not all theirs take up trouble against him and the turning proverb against him and say, who to him that increaseth that is which is not an age, and who long, and to him that and layeth himself with and take clay. வசனம் 7. உன்னை கடிப்பவர்கள் சடிதியாய் எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லை. நீ அவர்களுக்கு சூறையாக shall and they not and rise up and
suddenly, that and shall and bear thee, and that shall and wax thee, and thou and shalt and be for botes unto them. வசனம் 8. நீயே அநேக ஜாதிகளையே கொள்ளையிட்டு படினாள், ஜனங்கள் மீதியான யாவரும் நீரே சந்தினால் மனுஷரத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமை நிமித்தமும் உன்னையே கொள்ளையிடுவார்கள். Because thou hast and supply many nations shall and they remain, half the people shall and shepherd thee, because of the man's blood and for this violence of this land, of the city and of all that and dwell and thereon. வசனம் 9. தீமையின் வல்லமைக்கு தப்பு வேண்டும் என்று தன் கூட்டை உயர்த்திதில் வைக்கும்படிக்கும் தன் வீடுகளுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. Who chew the him and that and command and evil command reasons to ease and the house that he many set is an nest, and the high that he may be believer from this power of the evil. வசனம் 10. அநேக ஜனங்களையே வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணி உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக பாவம் செய்தாய். The hast and consider same chew this house by the cutting of the many people and hast sinned against thee shall. வசனம் 11. கல் ஸ்வாவிலிருந்த குப்பிட்டும் உத்திர மச்சிலிருந்து சாட்சிடும், for these stones shall and carry out have this world and the burn out of the chamber hall answer it. வசனம் 12. இரத்த பலிகளிலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலேயே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. Who to him that and buildeth a town that with blood and established a city by iniquity. வசனம் 13. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது, கர்த்தருடைய செயல் அல்லவே. Behold, isn't it not of this Lord of vast, and that the people shall and labors is the very far, and the people shall and weary themselves for the very vanity. வசனம் 14. சமுத்திரம் ஜலத்தினாலும் நிறைந்து இருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிவினாலும் நிறைந்திருக்கும். For the Satan shall be and fulfilled with the knowledge of this glory of the Lord as this waters cover and the sea. வசனம் 15. தான் தோழருக்கு குடிக்க கொடுத்தது தன் துருத்தியை அவர்களுடையிலேயே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களையே பார்க்கும்படிக்கு அவர்களையே வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. We unto him that giveth his neighbors drink that protest thee and bottles to him and makest him and drink and also that and thou and mayest look and their nakedness. வசனம் 16. நீயே மகிமையினாலே அலட்சிய நாள் நிறைப்படுவாய், நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கும் கர்த்தருடைய வலது கையினால் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பவும் உன் மகிமையினால் மேல் லட்சையினான வந்தி பண்ணுவாய். The heaven filled with the sum for the glory and drain, those also and let they and forsaken be and uncovered the cup of the Lord and as the right and shall and be and turn
unto thee, and the same for suffering shall be and the glory. வசனம் 17. லீபியோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும், சிந்தனை மனுஷரத்தின் நிமித்தமும் தேசத்திற்கு பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லோருக்கும் செய்த கொடுமை நிமித்தமும் மிருகங்களின் செய்யும் பல்கடிப்பு உன்னை பாழாக்க பண்ணும். For these violence at the Lebanon shall cover thee, and the sepulchre of the beasts which and made them and afraid because of the man of the behold, and for these violence of these lands of the city and of all the dwellers thereon. வசனம் 18. சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும் உண்மையான தெய்வங்களை உண்டு பண்ணின தன் உருவாக்கின சொரூபத்தையும் நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதனை பண்ணுகிறவனுமான விக்கிரகமும் அவனுக்கு உதவும் what and perfect these gravens an image that the makers thereof the graven its multitudes image and treasures of the lace of the makers of this work treasures thereon to the make and tremble idols. வசனம் 19. மந்திர மரத்தை பார்த்து வழி பொன்னுகிறோம், ஊமையான கல் பார்த்து எலும்பு என்று சொல்கிறவனுக்கும் ஐயோ, அது போதிக்குமோ, அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. Who answered him and said to the word, Aqua to this drum and stone, as it arise and its cell and the church, behold, it's this inlaid and woven with the gold and the silver, and there is no rent, and all is in the midst of it. வசனம் 20. கர்த்தரே என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மெழுகு போல் இருக்க கடவுது, மேலானமாய் இருக்க கடவுது. But the Lord is in his holy temple, let all the earth and keep silence before him.